வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். ஸ்விக்கியோட முதலாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். கோல் இண்டியாவோட முதலாம் காலாண்டு முடிவுகள், அப்புறம் சப்ஸ்கிரைபரோட கொஸ்டின், அப்புறம் இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓவோட பற்றி 2ஆம் நாள் முடிவுகள் என்ன வந்திருக்கு, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளவு எல்லாம் பார்க்கலாம். முதல்ல என்எஸ்டிஎல் ஐபிஓ பற்றி பார்ப்போம். என்எஸ்டிஎல் ஐபிஓ ப்ரைஸ் பேண்டு 760 800 வரை நிர்ணயிச்சிருந்தாங்க. விண்ணப்பிக்க ஜூலை 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 1 3 நாட்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஆகஸ்ட் 1 இன்று தான் இறுதி நாள். இன்றைக்கி விண்ணப்பிக்கலாம். இன்று ஆகஸ்ட் 1 இன்றைக்கியோட முடிஞ்சிருச்சு, நிறைவடையும். அப்புறம் ஆகஸ்ட் 2 சனிக்கிழமை, ஆகஸ்ட் 3 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக இருக்கிறதுனால ஆகஸ்ட் 4 திங்கக்கிழமை பங்கு ஒதுக்கீடு விவரம் நமக்கு தெரிய வரும். உங்களுக்கு பங்கு கிடச்சிருந்தா ஆகஸ்ட் 5ஆம் தேதி உங்கள் டிமேட் கணக்கில் வரவு வைக்கப்படும். அப்படி பங்கு கிடைக்கலன்னா ஆகஸ்ட் 5 உங்கள் வங்கி கணக்கில் திரும்ப பணம் செலுத்தப்படும் அப்படின்ட்டு நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 6 புதன்கிழமை என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி ஆகிய சந்தைகளில் பங்கு பட்டியலிடப்படும். விற்பனை தொடங்கும். நீங்கள் பங்கை வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். இன்றைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்ப்போம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஜூலை 31 மாலை 7 மணி நிலவரப்படி 126 ரூபாயாக இருக்குது. இன்று விண்ணப்பிக்க இறுதி நாள். நிறுவனத்தை பற்றி சில முக்கிய விவரங்களை பார்க்கலாம். 500 கோடி சொத்துக்களை பாதுகாத்து வர்றாங்க. இதுவரை 66% பங்குகள் அவங்கள்ட்ட தக்க வச்சுருக்கிறாங்க. எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டருடைய களஞ்சியமாக செயல்பட்டு வர்றாங்க. ஃபைனான்சியல் 2025 என்எஸ்டிஎலோட வருவாய் 1535 கோடியாக இருக்குது, 12% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 343 கோடி, 25% அதிகரிச்சிருக்கு. கேஷ் ஃப்ளோ அதாவது பணப்புழக்கம் 290 கோடியாக இருக்குது. எபிட்டா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கதா சொல்லியிருக்காங்க. எபிட்டா மீன் ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸஸ், டிப்ரிஷியேஷன் அண்ட் எமோட்டைசேஷன். அப்புறம் கேஒய்சி சேவைகளை வழங்குறாங்க. இன்று விண்ணப்பிக்க இறுதி நாளாக இருக்குது, நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ரீட்டைல் இன்வெஸ்டர் நேற்று ஜூலை 31 முடிவடைந்த நாளில் வியாழக்கிழமை சப்ஸ்கிரிப்ஷன் விவரம் பார்ப்போம். ரீட்டைல் இன்வெஸ்டர் 4.17 டைம் விண்ணப்பிச்சிருக்காங்க. என்ஐஐ நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 11 முறை விண்ணப்பிச்சிருக்காங்க. அப்புறம் QIB 2 முறை தான் விண்ணப்பிச்சிருக்காங்க. QIB தான் கொஞ்சம் குறைவாக விண்ணப்பிக்கிறாங்க. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸு. அப்புறம் எம்ப்ளாயர் கேட்டகரியில் 7.69 டைம் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ 3,51,027 ஷேருக்காக பங்குக்காக 3,51,27,2 பங்குக்காக 17,65,16,388 பங்குக்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. விரைவு வர்த்தகம் மற்றும் உணவு சேவை நிறுவனமான ஸ்விக்கியோட முதலாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு. ஜூலை 31 அறிவிச்சிருக்கிறாங்க. போன வருடம் இதே காலாண்டில் நிறுவனத்தோட நஷ்டம் 611 கோடியாக இருந்துச்சு. ஆனால் இந்த காலாண்டில் 1197 கோடியாக நிறுவனத்தோட நஷ்டம் அதிகரிச்சிருக்கு. நிறுவனத்தோட வருவாய் சென்ற வருடம் 3222 கோடியாக இருந்துச்சு. ஆனால் இந்த வருடம் 4961 கோடியாக அதிகரிச்சிருக்கு. வருவாய் அதிகரிச்சிருக்கு. அப்புறம் இழப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. எபிட்டா இழப்பு போன வருஷம் 465 கோடி, இந்த வருஷம் 732 கோடியாக இருக்குது, உயர்ந்திருக்கு. குறிப்பிடத்தக்க இந்த போட்டிக்கு மத்தியில் வணிகத்தை லாபத்தை நோக்கி நகர்த்துவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம்னு சொல்லி நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ரிசல்ட் படு மோசமாக இருக்குது. நஷ்டம் அடுத்தடுத்து ரிசல்ட்டை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 617 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோ 297 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் 403 நேற்று. கன்சிடர் பண்ணுறவங்க இதை கத்தி மேலே நிற்கிற மாதிரி தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை வச்சுருக்கிறவங்க விற்றுட்டு 360 ரூபாய்க்கு வந்தால் வாங்கிக்கலாம். அப்புறம் புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க 360 ரூபாய்க்கே கன்சிடர் பண்ணலாம். கீழே போனால் 300 ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இதை கன்சிடர் பண்ணிவிட்டு ஸ்விங் ட்ரேடிங்க்கு வச்சுக்கலாம். இது நல்ல ரிசல்ட் வர வரைக்கும் 300 ரூபாயிலேருந்து 500 ரூபாக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். இதை நம்ம ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் பண்ணிக்கலாம். எச்சரிக்கையாகவே இருக்கணும் எப்பயும். அப்புறம் நல்ல ரிசல்ட் 1000 ரூபாயை தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எப்போன்னு தான் நம்மளால் சொல்ல முடியாது. இதெல்லாம் என்னுடைய சொந்த கருத்து. நீங்கள் யோசித்து நல்ல முடிவாக எடுங்க. இந்திய பொதுத்துறை நிறுவனமான கோல் இண்டியாவோட முதலாம் காலாண்டு முடிவுகள் ஜூலை 31 வியாழக்கிழமை நேற்று வந்திருக்கு. போன வருடம் நிகர லாபம் 10,943 கோடியாக இருந்திருக்கு. இந்த காலாண்டில் 8,734 கோடியாக 20% சரிஞ்சிருக்கு. நிலக்கரி உற்பத்தியாளரின் செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாய் போன வருஷம் 37,504 கோடியாக இருக்குது. இந்த வருஷம் 35,842 கோடியாக 4.4% விழுந்திருக்கு. நிறுவனத்தோட மொத்த செலவுகள் போன வருடம் 25,327 கோடி. ஆனால் இந்த வருஷம் 25,893 கோடியாக 2.2%
அதிகரிச்சிருக்கு, செலவுகள் அதிகரிச்சிருக்கு. மொத்தத்தில் நிறுவன நிதிநிலை அறிக்கை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் அருமையான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த பங்கை டிவிடெண்டுக்காக வச்சுருக்கிறவங்க வச்சுக்கிறலாம் லாங் டைமுக்கு, அந்த மாதிரி உள்ள நிறுவனம். இப்போ வந்து டிவிடெண்ட் இன்கம் வந்து அதுவே உங்களுக்கு போதும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ கூட டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ₹5.50 ஒரு ஷேருக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 6ஆம் தேதி உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு கோல் இண்டியா ஸ்டாக் இருந்துச்சுன்னா நீங்கள் டிவிடெண்டுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இந்த டிவிடெண்ட் வந்து ஒரு 30ஆம் தேதி ஆகஸ்ட் 30க்குள்ளே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் செலுத்தப்படும்னு சொல்லி நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை ₹543 வரைக்கும் போயிருக்கு, லோ ₹249 வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் வந்து நேற்று வியாழக்கிழமை ₹376 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 6.56, புக்கு வேல்யூ 5 டைம் அதிகமாக இருக்குது. வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா பங்கை இப்போ விற்றுட்டு 350 330 2 முறையாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்புறம் லாபம் வரும்போது விற்கலாம். புதுசாக வாங்குறவங்களும் அதே மாதிரி 350 330க்கு வந்தால் கன்சிடர் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு வச்சுக்கிறலாம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு பண்ணுறவங்க 390க்கு வெளியேறிடணும். டிவிடெண்டுக்காக வாங்குறவங்க வந்து லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், டிவிடெண்டுக்கு நீங்கள் வாங்கினா கூட பங்கு விலை இறங்குறப்ப வாங்கினா தான் உங்களுக்கு லாபம். பங்கு விலை நல்லா சீப்பாக நம்ம சொன்ன ரேட்டு 350 330 அந்த மாதிரி வரப்போ வாங்கிட்டு ஒன்ஸ் நீங்கள் எனக்கு இது டிவிடெண்ட் வந்தால் போதும்னு சொன்னீங்கன்னா விட்டுட்டிங்கன்னா டிவிடெண்ட் வருமானமே உங்களுக்கு பெரிய வருமானமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த பங்கை ஒரு லாபமான முறையில் பயன்படுத்திக்கங்க. இதுவும் என்னோடய சொந்த கருத்து தான். நீங்களும் சொந்தமாக யோசித்து முடிவெடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின் பார்க்கலாம். கலர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபிலாடெக்ஸ் ஃபேஷனுங்கிற கம்பெனியை பற்றி பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. 1993ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் ஒரு வந்து பெனி ஸ்டாக்காக இருக்குது. சாக்ஸ், அதாவது காலுறைகள் உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் கவனம் செலுத்தி வரும் ஒரு இந்திய நிறுவனம். மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுல பெயர் பெற்றவங்களாக இருக்கிறாங்க. மேலும் ஆண்டுதோறும் 70 லட்சம் ஜோடி காலுறைகளை தயாரிக்கிறாங்க. உலகளாவிய விற்பனையை கொண்டிருக்கிறாங்க. ஐரோப்பிய சந்தைக்கும் சேவை செய்கிறாங்க. ஃபிலா, செர்ஜியோ டெச்னி, அதிதாஸ், மார்க் அண்ட் ஸ்பென்சர் மற்றும் வால்ட் டிஸ்னி போன்ற பெரிய பிராண்டுகளுக்கு சேவை செஞ்சுட்டு வர்றாங்க. தெலுங்கானாவில் உள்ள ஹைதராபாத்தில் ஆலைகளை வச்சுருக்கிறாங்க. இதன் தலைமை நிர்வாக அதிகாரியாக பிரபாத் செட்டியாக இருக்கிறாங்க. இவர் வந்து அவரோட இந்த நிறுவனத்துடைய பங்குகளை 25% பங்குகளை இவர் வச்சுருக்கிறாரு. இவங்க வந்து 2 பிராண்ட் வச்சுருக்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்மார்ட் மேன், இன்னொன்று வந்து டஸ்கனி. இது 2 இவங்களோட பிராண்டு தான். ஃபிலாடெக்ஸ் நிறுவனத்தோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ரெவென்யூ 2023 164 கோடியாக இருந்திருக்கு. 2024 176 கோடியாக இருந்திருக்கு. 2025 185 கோடியாக இருக்குது. அப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து 2023 11.93 கோடி, 2024 8.83 கோடி, 2025 9.42 கோடியாக இருக்குது. ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஒரு பங்குக்கான லாபம் 2023 14.37 இருந்திருக்கு. 2024 0.38 இருக்குது. 2025 0.40 இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் ஆயிருக்கு. அதாவது கம்பெனியில் வந்து கடன் வந்து பெருசாக இல்லை. காலாண்டு முடிவுகளை பார்த்தா நெட் ப்ராஃபிட் கடந்த காலங்களில் நல்லா இருந்திருக்கு. டிசம்பர் குவார்ட்டரில் 3.75 கோடி நல்ல லாபம் பார்த்துருக்குறாங்க. ஆனால் மார்ச் காலாண்டில் 1.72 கோடி பாதியாக குறைஞ்சிருக்கு. இந்த காலாண்டு முடிவு ஆகஸ்ட் மாதம் தான் வரவும் தான் நம்ம அதை பேச முடியும். ஒட்டு மொத்தமாக பார்த்தா நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா வந்திருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை ₹1.70 வரைக்கும் போயிருக்கு, லோ 40 பைசா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் வந்து 61 பைசா. செக்டார் பி 35, ஸ்டாக் பி 61, ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது. புக் வேல்யூ 23 பைசா, 2.77 டைம் அதிகமாக இருக்குது. இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இது ஒரு பெனி ஸ்டாக்கு. இந்த வருடம் ரொம்ப மோசமாக இருக்குது ப்ராஃபிட் லாஸ். அடுத்தடுத்த காலாண்டு முடிவுகளை பார்த்து தான் முடிவெடுக்க முடியும். கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஸ்டாக் வச்சுருந்தா 5 ஸ்டாக் கொடுத்துருக்குறாங்க. மே 28 2024 13 இருந்த இந்த நிறுவனம் ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறம் நல்லா இறங்கி இப்போ 60 காசுக்கு வந்திருக்கு. அடுத்த காலாண்டு முடிவு நல்லா இல்லைன்னா 30 காசு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் 30 பைசா கீழே போகும். நல்லா இருந்துச்சுன்னா 90 பைசா வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்குது. நிறுவனம் நல்லா தான் இருந்திருக்கு, ஹோல்டு பண்ணலாம். இதை வந்து லாங் டேர்முக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் வாங்குகிற விலை வந்து இப்போ 60 பைசாவுக்கு வாங்கக்கூடாது. ஒரு 40 பைசா, 30 பைசா, 35 பைசா அந்த ரேஞ்சில் நீங்கள் கன்சிடர் பண்ணி லாங் டேர்முக்கு விட்டுருங்க. ஏன்னா இந்த நிறுவனம் நல்லா தான் இருக்குது, கடன் இல்லை, அதே மாதிரி பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, நல்ல ப்ராஃபிட்டில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இதை கண்டினியூவாக அடுத்து ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா இந்த நிறுவனம் வந்து விலை ரொம்ப ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மல்டிபேக்கராக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு 40 காசு 35 காசு 45 காசுக்கு கன்சிடர் பண்ணால் இது ஒரு நல்ல விலையாக இருக்கும். அந்த ரிசல்ட் டைமில்
டைமில் நீங்கள் இறங்கும், அப்போ நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ரிசல்ட் நல்லா வந்துருச்சுன்னா நீங்கள் ஹோல்டு பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா இது ஏற ஆரம்பிச்சிடும் பங்கு விலை. இதுதான் இது என்னுடைய சொந்த கருத்து. ஜூலை 31 வியாழக்கிழமை முடிஞ்ச மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 296 புள்ளி குறைஞ்சு 81,185 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 86 புள்ளி இறங்கி 24,768 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 188 புள்ளி இறங்கி 55,961 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 5,588 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 6,372 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. வெளிநாட்டில் சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 130 புள்ளி இறங்கி 24,706 வர்த்தகமாகிட்டு இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் இன்றைக்கும் வீழ்ச்சியில் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 17 பைசா விழுந்து 87 ரூபா 59 பைசாவாக இருக்குது. அப்புறம் கோல்டு 10 கிராம் MCX கோல்டு பியூர் கோல்டு 24 கேரட்டு 98,091 ரூபாயில் ஸ்டேபிளாக இருக்குது. சில்வர் 26 புள்ளி அதிகரித்து 1,09,998 ரூபாயில் வர்த்தகமாகிக்கிட்டு இருக்குது. 1 கிலோ சில்வரு பியூர் சில்வரு. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.